இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி நிறைய ப்ரோக்ராமிங் வந்துட்டு இந்த ஒரு வருஷத்துக்கும் லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி 2021க்கு நாங்கள் வந்துட்டு ஒரு 7 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு ஒரு 3 கேட்டகரி நாங்கள் வந்து பிரிஞ்சிருக்கோம். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஜாப்ஸ் கிடைக்குது, எவ்வளோ ஐடி கம்பெனிஸ்லாம் அதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து. அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதோட ப்ரொடக்டிவிட்டி, எவ்வளோ பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ உதவி இருக்குது அப்படின்றது தான். அதுக்கப்புறம் தேர்ட் பார்த்திங்கன்னா அது டெவலப் ஆகிருக்குது, எவ்வளோ டெவலப்பர்ஸ் அதை நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. அது ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் லோவாக தான் ஆரம்பிச்சிருக்கும், பட் இப்போ பார்த்திங்கன்னா அது பெருசாக வளர்ந்துருக்கும். அது எப்படிலாம் டெவலப் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் டாப் 7 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூ ஷுட் லேர்ன் இன் 2021 பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குறதாச்சு ப்ரோக்ராமிங், நான் உங்கள் பிரணய் பிரகாஷ். ஏழாவது நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடாது பார்த்திங்கன்னா கோ அப்படின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது வந்துட்டு கோலாங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துட்டு கூகுளால் 2007 அப்போ க்ரியேட் பண்ணப்பட்ட லாங்குவேஜ். இது வந்துட்டு அதோட ஏபிஐஸ்க்காகவும் வெப் அப்ளிகேஷன்ஸ்க்காகவும் டெவலப் பண்ணாங்க. ஆனால் அதோட சிம்பிளிசிட்டினாலையும் அதோட சின்டாக்ஸ் ஃபெமிலிட்டினாலையும் அது மாடர்ன் கம்பெனிஸ்க்கு நிறைய யூஸ் ஆகுறதுன்றதுனால அது பாப்புலர் ஆகிடுச்சு. இது வந்துட்டு கூகுள், ட்விட்ச், ட்ராப்பாக்ஸ் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு இதை யூஸ் பண்ணுறாங்க. இது வந்துட்டு நிறைய டெவலப் ஆனதுனால நாங்கள் இது 7ல் போட்டிருக்கோம். 1 இயர்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் $75,000 வரைக்கும் earn பண்ணலாம். நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 13 lakhs வரைக்கும் நீங்கள் இது படித்து ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களை earn பண்ண முடியும். 6th பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஆர் அப்படின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. இது வந்துட்டு 1992 வந்துட்டு ஸ்டாட்டிக்ஸ்க்கும் அனலிட்டிக்ஸ்க்கும் க்ரியேட் பண்ண ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது வந்துட்டு டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் இது வந்துட்டு மிஷின் லேர்னிங்க்கு, டேட்டா சயின்ஸ்க்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கம்ப்யூட்டிங் இதுக்கெல்லாம் வந்துட்டு நிறைய யூஸ் ஆகுது. லினக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, விண்டோஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஆக்சென்ட் யூஸ் பண்ணுறாங்க, காங்சென்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இப்போ கொஞ்சமாக இருந்தாலும் இன்னும் ஃபியூ இயர்ஸில் வந்துட்டு அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடும். அதோட யூசேஜ் வந்துட்டு ரொம்ப அதிகமாகிடும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்துட்டு 6th பிளேஸில் போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு இயர்க்கு வந்துட்டு $150,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இந்தியாவில் பார்த்திங்கன்னா உங்களால் வந்துட்டு 9 lakhs வரைக்கும் per annum உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 5th என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா C# அப்படின்ட்டு இருக்குது. C# வந்துட்டு ஒரு சிம்பிளான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் இது எப்படி பாப்புலர் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு நிறைய கேம் டெவலப்மெண்ட்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த VR கேம்ஸ்லாம் பார்த்துக்கிங்களா, இப்படிலாம் போட்டு ஆடுவாங்களே வர்ச்சுவல் ரியாலிட்டி கேம்ஸ், அதுக்கெல்லாம் ஃபுல்லாக C# தான் யூஸ் பண்ணுறாங்க. இதோட ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது அப்புறம் ஓக்குலஸ் இதுக்கெல்லாம் வந்துட்டு C# தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் ஈவன் மிகப்பெரிய கம்பெனிஸான மைக்ரோசாஃப்ட்டு, அமேசான், சிஸ்கோ, ஃபோட்டோஷாப் எல்லாருமே C# தான் யூஸ் பண்ணுறாங்க. அது முன்னாடி இருந்ததுக்கு இப்போ ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு, இன்னும் டெவலப் ஆகும் நம்புங்க. அதே மாதிரி இதில் வந்துட்டு $102,000 வந்துட்டு நீங்கள் per annum ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களால் 10 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த காரணத்துக்காக தான் இதை வந்துட்டு C# வந்துட்டு நாங்கள் 5th பிளேஸில் கொடுத்துருக்கோம். நம்ம 4வது பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா C++ இருக்குது. இது வந்துட்டு C# அடுத்த நெக்ஸ்ட் பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ்க்காகவே இது வந்துட்டு தக்க வச்சுருக்கு இந்த பிளேஸில். அதே மாதிரி இதை வந்துட்டு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்க்கு யூஸ் பண்ணுறாங்க, கேம் டெவலப்மெண்ட்க்கு யூஸ் பண்ணுறாங்க, மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்க்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்துட்டு C++ யூஸ் பண்ணுறாங்க. இது நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க, டெஸ்லாவோட ஆட்டோ பைலட் மோட் இருக்குல்ல, அதுக்கே C++ தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் EA அப்படின்ற கேம் கம்பெனி, சோனி, அசசின்ஸ் கிரீட் கேம் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு C++ தான் யூஸ் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா அடோபு, மைக்ரோசாஃப்ட், அமேசான், லினக்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்டதுக்கும் C++ தான் யூஸ் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களால் $100,000 per annum வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்தியாவில் பார்த்திங்கன்னா 12 lakhs per annum வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது இன்னும் டெவலப் ஆகும், ஏற்கனவே இன்னும் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது. இதோட டெவலப்பர்ஸும் வந்துட்டு இதை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இதை வந்துட்டு 4th பிளேஸில் போட்டிருக்கேன். 3rd பிளேஸில் பார்த்திங்கன்னா ஜாவா அப்படின்ற லாங்குவேஜ் இருக்குது. இது வந்துட்டு ஜாப்ஸ்க்காகவே வந்துட்டு ரொம்ப பாப்புலர் ஆச்சு. ஏன்னா பார்த்திங்கன்னா 80% ஆஃப் தி ஜாவா டெவலப்பர்ஸ் வந்துட்டு ஜாப்ஸ் நிறையா கிடச்சிருக்குன்றது தான் சர்வே ப்ரூவ் பண்ணுது. அதே மாதிரி வந்துட்டு ஜாவா வந்துட்டு எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம் டெவலப்மெண்ட்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டெஸ்க்டாப் ஆப் அப்ளிகேஷன்ஸ்க்கு டெவலப்மெண்ட்க்கு கூட யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் கேம் டெவலப்மெண்ட்டில் கோட்டின் அப்படின்ற புது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துட்டு ஜாவா பீட் பண்ணணும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. பட் பிலீவ் மீ, அது வந்துட்டு கண்டிப்பாக ஜாவா மிகப்பெரிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பீட் பண்ண இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆகும்.
ஸோ நீங்கள் ஜாவா லேர்ன் பண்ணுங்கள், அதுவும் ஒரு நல்ல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதே மாதிரி அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாவா நீங்கள் கற்றுக்கோங்க. அதே மாதிரி ஜாவா மட்டும் கற்றுக்காதீங்க, அதோட ஒரு ஃப்ரேம் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் போர்ட் கற்றுக்கோங்க. அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு இன்ஃபோசிஸ், HCL, அதுக்கப்புறம் IBM போன்ற கம்பெனிஸையும் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஒரு இம்பார்ட்டண்ட்டான சொல்லணும்னு நினச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போது பைத்தான் சீரீஸ் வந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கு சேனலில். இப்போ நெக்ஸ்ட் பைத்தான் சீரீஸ் முடிச்சதுக்கப்புறம் ஜாவா சீரீஸ் தான் நாங்கள் வந்துட்டு ஏற்கனவே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு ஸ்டே டியூன்டாக இருங்க. ஸோ அதே மாதிரி ஜாவா வந்துட்டு ஒரு நல்ல டெவலப்டான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதனால தான் நான் வந்துட்டு 3rd லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா உங்களால் வந்துட்டு $117,000 வந்துட்டு per annum ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி 10 lakhs இந்தியன் ருபீஸ் இந்தியாவில் வந்துட்டு நீங்கள் 10 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். இந்த செகண்ட் பிளேஸ்க்கும் ஃபஸ்ட் பிளேஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், மோரார்லெஸ் ஈக்குவல் தான். பட் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுறதுனால நான் வந்துட்டு செகண்ட் லிஸ்ட்டில் போட்டிருக்கேன் பைத்தானை. ஆப்வியஸ்லி பைத்தான் செகண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. ஏன் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டில் இருக்குன்றதுக்கும் வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு நம்ம பைத்தானை பற்றி பார்த்துடலாம். பைத்தான் வந்துட்டு ஒரு வெப் டெவலப்மெண்ட் பேக்கெண்டுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் இருக்க போஸ்ட்டாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்கில் இருக்க போஸ்ட்டாக இருக்கட்டும், அது ஃபுல்லாக வந்துட்டு ஜாங்கோ அப்படின்ற ஃப்ரேம் ஒர்க்கோட பேக்கெண்டில் தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாக பைத்தான் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அது வந்துட்டு மிஷின் லேர்னிங், இப்போ ஓப்பன் சிவி அப்படின்னு வந்துட்டு பைத்தானில் ஒன்று இருக்குது. அது வந்துட்டு ஃபேஸ் ரெகக்னிஷன் இந்த மாதிரிலாம் நிறையா யூஸ் ஆகும். அது வந்துட்டு மோஸ்ட் பாப்புலராக இருக்குது. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இப்போ சிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக பைத்தான் தான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பைத்தான் வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. அதே மாதிரி இன்னும் ஒரு 10-20 இயர்ஸ் அப்ராக்ஸ் வச்சுக்கோங்க, அது வரைக்கும் பைத்தான் வந்துட்டு மார்க்கெட்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் பைத்தான் கற்றுக்கிறதும் வந்துட்டு ஒரு உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நீங்கள் பைத்தானில் வந்துட்டு ஜாங்கோ அப்படின்ற ஃப்ரேம் ஒர்க் கற்றுக்கோங்க, அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த என்னென்ன கம்பெனிஸ்லாம் பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளோட ஃபுல் பேக்கெண்டுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. அமேசான் இப்போ இந்த சஜஸ்ட்லாம் பண்ணும் பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக பேக்கெண்ட் தான், அது வந்துட்டு பைத்தான் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு பைத்தான் தான் யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் கூட பைத்தானில் வந்துட்டு பேசிக் சீரீஸ் போட்டிருக்கோம். நான் எபர்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு $110,000 வந்துட்டு per annum ஏர்ன் பண்ண முடியும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களால் 8 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட். நிறைய டெவலப்பர்ஸ் வந்துட்டு கோவப்படுவீங்க இந்த வீடியோ பார்த்தா. பட் அது ஏன் நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன், நான் ஃபஸ்ட்டே வந்துட்டு 3 கேட்டகரிஸ் தான் பிரிச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி டெவலப் ஆகிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நான் ஜாவா ஸ்கிரிப்ட் சொல்லியிருந்தேன்னா, அது வந்துட்டு ஃபஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்-எண்டில் இருந்து பேக்-எண்டில் இருக்கிறது, அப்புறம் வெப் ஆப்ஸ், வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டு, கேம் டெவலப்மெண்ட்டு, இந்த மாதிரி நிறைய இது வந்திருக்கு. சில இது இப்போ ஜாவாவில் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் பூட் வந்துட்டு ஃபேமஸாக இருக்கும். பைத்தானில் பார்த்திங்கன்னா ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க் ஃபேமஸாக இருக்கும். ஆனால் ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்க நிறைய ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, 3மே வந்துட்டு பாப்புலர் தான். angular.js இருக்கட்டும், node.js இருக்கட்டும், react.js இருக்கட்டும். ஸோ எல்லாத்துலேயுமே வந்துட்டு இது ஃபஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ சர்வேயில் போய் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 7 இயர்ஸாக வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு இது வெப்சைட் டெவலப்மெண்ட் ஃபஸ்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் வெப் ஆப்ஸில் ஃபஸ்ட்டில் இருக்குது, எல்லா டெவலப்மெண்ட்லேயும் இருக்குது. அதனால தான் வந்துட்டு நான் அது ஃபஸ்ட் ப்ளேஸில் கொடுத்துருக்கேன். மை சஜஷன் வந்துட்டு நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டில் வந்துட்டு ரியாக்ட் நேட்டிவ் அப்படின்றது இருக்குது, react.js தான், அது வந்துட்டு நீங்கள் கற்றுக்கலாம். அந்த ஃப்ரேமை கற்றுக்கோங்க. இல்லை வந்துட்டு node.jsம் கற்றுக்கோங்க. node.js பார்த்திங்கன்னா இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் ஃபுல் பேக்கெண்டும் வந்துட்டு node.js தான், அது ஜாவா ஸ்கிரிப்ட் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், எல்லாமே கூட வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த காரணத்துக்காக தான் நான் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்டை ஃபஸ்ட்டில் போட்டிருக்கேன். நான் இதை சொல்லியிருக்கிறது எல்லாமே ஜஸ்ட் நம்பர்ஸ், லிஸ்ட் போட்டது வெறும் நம்பர்ஸ் தான். நீங்கள் என்ன படித்தாலும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கிரேட் ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்றத நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன படித்தாலும் அது ஒரு ஃப்ரேமுக்கும் எக்ஸ்ட்ரா படித்து வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது சொல்லிவிட்டு இந்த வீடியோ விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.